வெல்கம் டு வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான சில முக்கியமான ஃபார்முலாஸ் இருக்கு, அதெல்லாம் பார்க்க போறோம். ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட்ஸ்ல எது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கும். சரியா? இப்போ அதன்படி பார்க்கும்போது கூட்டு வட்டிக்குள்ள ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால் ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஆண்டை நம்ம எப்பெல்லாம் பிரிக்கலாம், அரையாண்டுன்னு பிரிக்கலாம், அது போக என்ன காலாண்டுன்னு பிரிக்கலாம். அப்போ ஒரு ஆண்டுக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். அப்போ அரையாண்டுக்குன்னா 6 மாசம். இப்போ காலாண்டுக்கு அப்படிங்கிறது 3 மாசம் அப்படின்னு வருமா? ஸோ இப்படி ஒன்னொன்னும் கால்குலேட் பண்ணும்போது எப்படி வட்டி விகிதம் வரும், என்ன வந்து வட்டியோட ஃபார்முலாவே இருக்கும், அதை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால் என்ன மொத்த தொகை ஃபார்முலா என்னது? A equal to P of 1 plus R by 100 whole power n. ஓகேவா? அப்ப நம்ம கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எல்லாமே என்ன செய்ய போறோம் அப்படின்னா மொத்த தொகை தான் வரும். அப்ப வட்டி மட்டும் கேட்டா என்ன செய்யணும்? மொத்த தொகையில இருந்து இப்போ வட்டி வந்து கூட்டு வட்டி தானே, அப்போ C equal to கூட்டு வட்டி மொத்த தொகை வந்து A, அதுல இருந்து நம்ம அசலை கழிக்கிற மாதிரி வரும். சரியா? அப்போ முதல் ஃபார்முலா என்னது? ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் A equal to P of 1 plus R by 100 whole power n. இது வந்து ஒரு ஆண்டுக்கு. இதே இது அரை ஆண்டுக்கு கணக்கிட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட்டு வட்டியானது அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் என்ன வரும் அப்படின்னு கேட்டோம்னா A equal to P of 1 plus R by 200 divided by whole power என்னது 2n அப்படின்னு வரும். ஓகேவா? என்ன வரும்? A equal to P of 1 plus R by 200 whole power 2n. ஓகே, இது வந்துட்டு அரையாண்டு. ஸோ அப்போ ஒரு முழு ஆண்டு பார்த்தாச்சு, அரையாண்டு பார்த்தாச்சு. இது போனது காலாண்டு மட்டும் இருக்குமா? காலாண்டு எத்தனை மாசம் இருக்கும்? 3 மாதங்கள் வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ காலாண்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னது? கூட்டு வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் மொத்த தொகை ஃபார்முலானது A equal to B of 1 plus R by 400 whole power என்னது 4n. அப்போ காலாண்டு வந்தால் இங்கே 4n வரும், இங்கே வந்து 400 வரும். அதே அரையாண்டு வந்தால் இங்கே 2n வரும், இங்கே 200 வரும். முழு ஆண்டுன்னு சொல்லிட்டு அது இங்கே n, இங்கே 100. இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இதை மட்டும் கரெக்டாக பார்க்கணும். ஓகேவா? இதுதான் வந்து அரையாண்டு, காலாண்டு, அதுவும் முழாண்டுக்கான வட்டி கணக்கிடப்பட்ட ஃபார்முலாவாக இருக்கு. இது போக என்ன செய்வாங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காமன் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சம் கேட்பாங்க. சரியா? அப்படி பார்க்கும்போது அது எத்தனை வருஷத்துக்கு வந்து கால்குலேட் பண்ணாங்களா? 1 2 வருஷத்துக்கு கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா 3 வருஷத்துக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 2 வருஷத்துக்கு கொடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காமன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையான வித்தியாசம் என்னன்னு கேட்டோம்னா வித்தியாசம் தான் dr. ஸோ d equal to P of R by 100 whole power 2 அப்படின்னு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்றோம். அதே மாதிரி 3 வருஷத்துக்கு அப்படிங்கும்போது 2 வருஷத்துக்குள்ள ஃபார்முலா எழுதிடணும்.